சிட்டிஸ்ல இருக்க டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வில்லேஜ்ல இருக்க பீப்புளுக்கும் போய் சேரணும்னு பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதனால பல நிலங்களும் காடுகளும் அழியப்பட்டது. நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்வாயன்மெண்ட்ல பல சேஞ்சஸ் நடக்கிறதால சரியான மழை கிடைக்கிறது இல்லை, குளோபும் வார்ம் ஆகுது. அண்ட் ரீசெண்டா நம்ம ஃபேஸ் பண்றது ஹீட் வேவ்ஸ் அண்ட் லைட்னிங்கால பல மக்களோட உயிரும் போகுது. அண்ட் இந்தியாவோட வளர்ச்சி ஃபாசில் ஃபியூவலையும் கோலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும், நம்மளும் வளர்ச்சி அடையணும், அதே சமயத்துல என்வாயன்மெண்ட்டையும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இந்தியாஸ் கிரீன் எனர்ஜி மிஷன் கொண்டு வராங்க. இது மூலயமா இயற்கையா கிடைக்கிற காத்து, சூரிய சக்தியை சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பல ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யகர் முக்த் யோஜனா, இது மூலயமா வீடுகளுக்கு சோலார் பேனல் கொண்டு வராங்க. அதே சமயத்துல ஃபார்மர்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுத்து சோலார் பம்ப் நிறுவுறாங்க. இதனால ஃபார்மர்ஸ் எல்லாமே ஃபியூவலை டிபெண்ட் பண்ணாம ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறாங்க. நமக்கும் வளர்ச்சியும் ஏற்படுது, அதே சமயத்துல என்வாயன்மெண்ட்லயும் பாதிப்பு இல்லாம இருக்கு. தேங்க்யூ.